ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் சொந்த வயல் வைத்த ஒரு நபர் கடன் தொல்லை தாங்க முடியாமல் அவர் வைத்திருந்த வயல்லையே தற்கொலை செய்து கொண்டு அதற்கடுத்து நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய சம்பவம் தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளத்திலிருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் 2022 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது செந்தில்வேல் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆமாங்க, 2022 காலகட்டத்தில் இந்த செந்தில்வேல் மற்றும் அந்த கிராமத்தாருக்கு நடந்த சம்பவம் தாங்க இன்றைய காணொலி. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 2022 காலகட்டம் இந்த மின்னஞ்சல் நிரப்பின செந்தில்வேல் அப்படிங்கிறவரு கல்லூரி 1ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருந்திருக்காருங்க. அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய காரணத்தினால அப்பப்போ விடுமுறை போட்டுக்குவாருங்க இவரே. அது மட்டும் இல்லாமல் இவங்க இருக்கக்கூடிய அந்த கிராமத்தினுடைய வாலிபர்களுக்கு பொழுதுபோக்கே கபடி விளையாடுவதாங்க. பெரும்பாலும் விடுமுறை மற்றும் மாலை நேரங்களில் கபடி விளையாடுவதை வழக்கமாக வச்சிருந்திருக்காங்க. அப்படி கபடி விளையாடக்கூடிய அந்த வாலிபர்களை ஊக்குவிப்பது அந்த கிராமத்தை சேர்ந்த முத்தரசன் அப்படிங்கிற ஒரு 40 வயது தக்க நபருங்க. அந்த முத்தரசன் அப்படிங்கிறவர் இந்த செந்தில்வேலுக்கு தூரத்து சொந்தம்ங்க. குறிப்பிடுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா மாமன் முறைங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செந்தில்வேல் அப்படிங்கிறவர் கபடி விளையாடும் போதெல்லாம் இந்த முத்தரசன் அப்படிங்கிறது நல்லா அப்ரிசியேட் பண்ணுவாருங்க. அதே நேரம் வாலிபர்கள் எல்லாத்தையுமே ஒன்றிணைத்து கபடி விளையாடும் போது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுப்பதும் இந்த முத்தரசன் அப்படிங்கிற 40 வயது தக்க நபர் தாங்க. இவருக்கு என்ன கபடியில் அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் 25 to 30 வயசு இருக்கும்போது கபடி விளையாடுவதில் நல்ல திறமையானவருங்க. நிறைய இடங்களுக்கு போய் போட்டியில் விளையாண்டு கப்புகளையும் கொண்டு வந்திருக்காருங்க. அந்த காரணத்தினால அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கபடி பிளேயர்களும் முத்தரசனை நல்ல மதிப்பாக நடத்துவாங்க. இந்த முத்தரசன் அப்படிங்கிறவருடைய சொந்த தொழில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய கிராமத்திலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வயல்வெளி இருக்குங்க. ஒரு 2 ஏக்கர் வயல்வெளியில் தான் தன்னுடைய விவசாயத்தை பண்ணி குடும்பத்தையும் காப்பாற்றிட்டு இருக்காருங்க. அதே நேரம் அந்த 2 ஏக்கர் வயலில் வரக்கூடிய வருமானம் இவருக்கு பத்தாதுங்க. கூலி வேலை செஞ்சு தான் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் மனைவியும் நல்லா பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், தோட்டம் வயல் வச்சிருந்தோம் அப்படின்னா பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் தான் இப்போது பரம ஏழையாக இருக்காங்க. அதே மாதிரி தான் 2 ஏக்கர் பரப்பளவுள்ள வயல்வெளி இருந்தாலும் கூட இந்த முத்தரசன் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு வயல்ல வருமானம் வர்றது கிடையாதுங்க. பேங்க்ல லோன் வாங்குவது மட்டும் இல்லாமல் கந்து வட்டிக்காரங்கிட்ட எக்கச்சக்கமாக விவசாயத்திற்காக வட்டிக்கு பணம் வாங்கியிருக்காருங்க. இந்த டைமில் அந்த கிராமத்தில் கபடி விளையாடுவதற்கான உறுதுணையாக இருந்த முத்தரசன் அப்படிங்கிறவருக்கு ஒரு 1 மாதம் 2 மாத காலகட்டத்திலேயே ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா நடக்கவே முடியாத அளவுக்கு அவருடைய இடது கால் பயங்கர வீக்கம் ஏற்பட்டுச்சுங்க. அந்த டைமில் லோக்கல் இருக்கக்கூடிய கிளினிக்கு போயிட்டு ஊசி போட்டு வந்திருக்காருங்க. கடைசியாக சுத்தமாக நடக்க முடியாத காரணத்தினால அவங்களுடைய மனைவியினுடைய உதவியோடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் தூத்துக்குடியில் அட்மிட் ஆகிறாருங்க. அங்கே மருத்துவர்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வெரிகோஸ் அப்படிங்கிற இந்த நரம்பு சுண்டி நிறைய பேருக்கு வந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வயலில் வேலை செய்யணும்னாலும் சரிங்க, கூலி வேலைக்கு போகணும்னாலும் சரி, கால் நல்லா பலமாக இருந்தால் தாங்க ஆகும். ஆனால் இவருக்கு அந்த இடது காலில் அந்த நரம்பு பிரச்சனை வந்த காரணத்தினால ரொம்ப உடஞ்சு போயிட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சர்ஜரி தான் இதற்கு ஒரே தீர்வு, அதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையாகும் அப்படி சொல்லிட்டு மருத்துவர் சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய கந்து வட்டி கடன் அப்புறம் ஏகப்பட்ட லோன் வாங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால சர்ஜரி பண்ணுவ அளவுக்கு வசதி இல்லைங்க. அப்போது மாத்திரை போட்டு எப்படியாவது சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தரசன் தன்னைத்தானே நினைச்சிட்டாருங்க. அதே மாதிரி அரசு மருத்துவமனையில் சர்ஜரிக்கு இணங்காம மாத்திரைகளை வாங்கிட்டு வீட்டில் சாப்பிட ஆரம்பிச்சாருங்க.
நாட்கள் போக போக முத்தரசனுடைய நிலைமை இன்னும் மோசமாச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடது கால் முழுவதும் பயங்கர வலியாக ஆரம்பிச்சிருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வெரிகோஸ் அப்படிங்கிற நோய் வந்து நரம்பு வந்து காலில் சுண்டி இழுத்த காரணத்தினால ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இழுத்த மாரி தாங்க நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. இருந்தாலும் பணம் இல்லையே, நம்ம அறுவை சிகிச்சை பண்ணலாம் பரவாயில்ல, இப்படி இழுத்துக்கிட்டே நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தரசன் நினைக்க ஆரம்பிச்சாருங்க. ஏற்கனவே முத்தரசன் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவியோடு அடிக்கடி சண்டை ஏற்படுங்க. அதே நேரத்தில் வயலில் எதிர்பார்த்த வெள்ளாமை வராத காரணத்தினால கணவன் மனைவிக்கிலேயே பயங்கர சண்டை நடைபெற்று இருக்குங்க. 2 குழந்தைகளை வச்சு இப்படி இருந்து அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட டெய்லி சண்டையாக இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கால் நல்லா இருக்கும்போது கூலி வேலைக்கு போயிட்டு வந்து தான் அந்த கந்து வட்டிக்கு வாங்கின வட்டியை வந்து கட்டிட்டு இருந்தாருங்க. இப்போது வேலைக்கு போக முடியாத காரணத்தினால வட்டியும் கொடுக்க முடியலைங்க, அசல் கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, வட்டியும் கொடுக்க முடியல. நாட்கள் அதிகமாக பணம் கொடுத்த கந்து வட்டிக்காரங்க எல்லாமே வீட்டிலேயே வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைமில் 2022ஆம் காலகட்டம் ஒரு நாள் இரவு ஒரு 8 மணி தோராயமாகுங்க. பணமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோக்கல் இருக்கக்கூடிய ஒரு கந்து வட்டிக்காரங்க, அதே வில்லேஜை சேர்ந்தவர், அவருடைய தொழிலே வட்டிக்கு கொடுக்கறதாங்க. கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் அவர்கிட்ட தாங்க வட்டிக்கு பணம் வாங்கி விவசாயம் செய்வாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. அப்படி இருக்கக்கூடிய நபர் நேராக இந்த முத்தரசன் வீட்டுக்கு இரவு நேரத்தில் வந்திருக்காருங்க. அவ்வளவு பேர் இருக்கும்போது கண்டபடி கெட்ட வார்த்தையில் தன்னுடைய மனைவியும் முத்தரசனையும் திட்டிருக்காருங்க. கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, உன் மனைவி நல்லா தான்டா இருக்கா, அவளை எங்கேயாவது போயிட்டு கூட எனக்கு பணம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அசிங்கமாக பேசிட்டாருங்க. அவ்வளவு தூரம் அந்த நபர் பேசினாலும் கூட யாருமே அவரை எதிர்த்து பேச முன் வரலைங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்கிட்ட எக்கச்சக்கமான பேர் வட்டிக்கு பணம் வாங்கியிருக்காங்க, நம்ம பேசணும் அப்படின்னு நம்மளுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு நின்று வேடிக்கை தாங்க பார்த்தாங்க. அவமானப்பட்டு போயிட்டாருங்க இந்த முத்தரசன் அப்படிங்கிறவரு. நம்ம முன்னாடியே தன்னுடைய மனைவியை எப்படி அசிங்கமாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, காலையிலுக்குள்ளே நீ பணத்தை கொடுக்கல அப்படின்னா உன் பொண்டாட்டியை நான் எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அசிங்கமாக பேசியிருக்காருங்க. அதற்கடுத்து நொந்து போன முத்தரசன் அன்றைய இரவு சாப்பிட்டு முடிச்சுட்டு மனைவியும் பயங்கரமாக சண்டை கட்டியிருக்காங்க. உன்னால தான் எனக்கு இப்படி கெட்ட பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கினவர் தாங்க. காலையில் 5:30 மணி 6 மணி தோராயமாக நேராக வயலுக்கு போயிருக்காருங்க. பெரும்பாலும் வயல் மற்றும் தோட்டம் வச்சிருக்கிறவங்க காலையில் எழுந்த உடனே அங்கே போவதாங்க வழக்கம். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பன்றிகள் அல்லது ஆடு மாடுகான வயலில் வந்து மேய்ஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த முத்தரசனும் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவி யதார்த்தமாக விட்டாங்க. நேராக வயலுக்கு வந்த முத்தரசன் என்ன பண்ணார் அப்படின்னா, அங்கே வயலுக்கு ஊற்றக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து இருந்திருக்குங்க. அதை எடுத்து குடிச்சிட்டு தற்கொலை பண்ணிட்டாருங்க வயல்லையே. காலையில் 5:30 மணி 6 மணிக்கு போன முத்தரசன் வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லைங்க. 10 மணி தோராயமாக பக்கத்து வயலில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே முத்தரசனுடைய டெட் பாடியை பார்த்துட்டாங்க. வேகமாக ஊருக்குள்ளே வந்து சொன்ன உடனே ஒட்டுமொத்த ஊர்க்காரங்களும் முத்தரசனை பார்ப்பதற்காக அந்த வயலுக்கு போகிறாங்க. போய் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே முத்தரசன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சுங்க. மனசொடைஞ்சு போன அவங்களுடைய மனைவி 2 குழந்தைகளை இப்படி விட்டுட்டு அனாதையை விட்டுட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதை பார்த்து ஒட்டுமொத்த ஊர்க்காரங்களும் மனசு நொந்து போயிட்டாங்க. அந்த கந்து வட்டிக்காரர் இப்படி பேசுனதுனால தான் இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும் கூட அப்போதும் அவரை எதிர்த்து பேச மனசு இல்லைங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய தயவு இல்லாமல் யாருமே அங்கே வாழ முடியாதுங்க. என்ன வேணும்னாலும் அவர்கிட்ட தாங்க போய் பணம் கேட்கணும், அவர் தான் கொடுப்பாரு. அந்த காரணத்தினால அதற்கடுத்து முத்தரசனுடைய டெட் பாடியை ஊருக்குள்ளே கொண்டு வந்து நல்லடக்கம் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இந்த டைமில் ஊர்க்காரங்க மட்டும் இல்லாமல் இந்த செந்தில்வேல் மற்றும் அந்த கபடி விளையாடக்கூடிய வாலிபர்கள் எல்லாருமே சோகத்தில் மூழ்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு நம்மளை அப்ரிசியேட் பண்ணிட்டு இருந்த இந்த முத்தரசன் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் இறந்து போன முத்தரசன் இந்த செந்தில்வேல் மேலே ரொம்ப பாசம் வச்சாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தூரத்து சொந்தக்காரர் தாங்க செந்தில்வேலுக்கு முத்தரசன் மாமா முறை. கபடி விளையாடும் போது செந்தில்வேல் நல்லா ரைட் பண்ணக்கூடிய காரணத்தினால தோலை தட்டி கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணுவாருங்க. நல்லா விளையாடுறடா மாப்பிள்ள, அப்படியே போனோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ரீதியாக கூட நீ கவர்மெண்ட் கோட்டாவில் ஏதாவது வேலை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மோட்டிவேட் பண்ணுவாராங்க. இதை நினைச்சு செந்தில்வேலும் மனசுடைஞ்சு போயிட்டாருங்க. நம்மளை நல்லா ஊக்குவிச்சுட்டு இருந்த நபரே இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. முத்தரசன் இறந்து போய் கிட்டத்தட்ட 16வது நாள் காரியம் முடிஞ்சு 2 வார காலகட்டத்திலேயே அந்த ஊருக்குள்ள பரவலாக ஒரு செய்தி பரவ ஆரம்பிச்சுங்க. அது என்ன செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தா, முத்தரசன் வந்து இறந்த பிறகு ஆவியாக ஊருக்குள்ள உலா வந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த வயல்வெளி மற்றும் வயல்வெளியிலிருந்து இரவு நேரத்தில் வந்து கிராமத்தை நோக்கி வந்து எல்லா பக்கம் வந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் கேட்ட செந்தில்வேலுக்கு அதன் மேலே நம்பிக்கையே இல்லைங்க. யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா கிராமத்தில் இந்த மாதிரி பேசுவது வழக்கம் தாங்க. அதே மாதிரி அதை நினச்சி செந்தில்வேல் பெரிதிப்படுத்தாமல் விட்டாருங்க. அப்படி இருக்கும்போது தான் ஊர்க்காரங்க சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கும் வகையில் ஒரு பயங்கரமான விஷயம் நடந்துச்சுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த முத்தரசன் இறந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டம் கழிச்சுங்க. முத்தரசனுடைய வயலுக்கு பக்கத்து வயல்காரங்க ஒருத்தங்க நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சுவதற்காக அங்கே போயிருக்காங்க. பெரும்பாலும் நைட்டில் எதுக்கு வயலுக்கு தண்ணி பாய்ச்ச போகிறாங்க, பகலில் போகலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த வாய்க்கால் தண்ணி வயலுக்கு வரக்கூடிய அந்த வாய்க்கால் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நைட் நேரங்களில் சில நேரங்களில் திறந்து விடுவாங்க. ஒவ்வொரு வயல்காரங்களுக்கும் 4 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து ஷெடியூல் மாதிரி போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நைட்டு வந்து யாருக்கு ஷெடியூல் போடுறாங்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வயல்காரங்க நைட்டு போய் அதை மடையை திறந்து விட்டு வருவாங்க. அதே மாதிரி செந்தில்வேலுடைய வயலிருந்து ஒரு வயலுக்கு தள்ளி அடுத்த வயல்காரங்களுக்கு நைட் தண்ணி எடுத்து விடக்கூடிய டைம் வந்திருக்குங்க. அந்த காரணத்தினால முத்தரசன் இறந்து 1 மாத காலகட்டம் கழிச்சு அந்த பக்கத்து வயல்காரங்க கணவன் மற்றும் மனைவி அங்கே போயிருக்காங்க.
போயிட்டு தண்ணியை மடை திறந்து விட்டுட்டு இருக்காங்க. அப்போது திடீர்னு ஏதோ ஒரு பயங்கரமான விசில் சத்தம் கேட்டிருக்குதுங்க. பெரும்பாலும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த வயலில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தண்ணி பாய்ச்ச போனாங்க அப்படின்னா தூரத்தில் நிற்கக்கூடிய காரணத்தினால சத்தம் போட்ட அப்படின்னா கேட்காது. அதற்கு பதிலாக விசில் அடிச்சு தான் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி அந்த பக்கத்து வயல்காரங்களுடைய கணவன் மனைவி தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயங்கரமான விசில் சத்தம் கேட்குதுங்க. யாரோ வேற ஒருத்தர் வந்திருப்பாங்களாட்டிருக்கு, யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா மடைவத்தி விட சொல்லிட்டு அந்த பக்கத்து வயல்காரர் அந்த விசில் சத்தம் கேட்கக்கூடிய பகுதியை நோக்கி நடந்து போறாருங்க. எங்க அந்த விசில் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இறந்து போன முத்தரசனுடைய வயல் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தாங்க அந்த விசில் சத்தம் கேட்டிருக்கு. அப்போதும் அந்த பக்கத்து வயல்காரர் தைரியத்தை வரவழைச்சு என்னதான் நடக்குது, முத்தரசனுடைய வயலில் இருந்து கூப்பிடுறாங்களா அதை அடுத்த வயல்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் சொல்லி நடந்து போறாருங்க. கரெக்டா அந்த விசில் சத்தம் கேட்கக்கூடிய பகுதியை நோக்கி நெருங்கி போகும்போது ஒரு பெரிய அதிர்ச்சிங்க அந்த பக்கத்து வயல்காரருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா முத்தரசன் 1 மாத காலகட்டத்துக்கு முன்னாடி அவருடைய சொந்த வயலில் எந்த இடத்துல மருந்து குடிச்சு இறந்து போனாரோ அதே இடத்துலங்க. அந்த இடத்த போய் பார்க்கும்போது முத்தரசன் அந்த இறந்து போன இடத்துல அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காருங்க, கதறி கதறி. பக்கத்தில் போய் நின்று பார்த்த உடனே அந்த பக்கத்து வயல்காரருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. அவர் அழக்கூடிய அந்த சத்தம் அதே மாதிரி அந்த உருவத் தோற்றத்தை பார்த்த உடனே அது முத்தரசன் தான் அப்படி சொல்லிட்டு புரிஞ்சிருச்சுங்க. அந்த நபரும் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்க்காரங்க சொல்வதெல்லாம் பொய் அப்படி சொல்லிட்டு நினைச்சுட்டாங்க. தைரியமாக அங்கே வந்து பார்த்தாரு. ஆனால் கண்ணெதிர்க்க முத்தரசன் உயிரோடு இருக்கும்போது எப்படி உட்காந்து அழுவாரோ அதே மாதிரி அந்த உருவத்தை பார்த்து அடிச்சு பிடிச்சி நேராக அவங்களுடைய மனைவி இருக்கக்கூடிய வயலுக்கு ஓடி வந்துட்டாருங்க. வந்துட்டு நம்மளுக்கு வயலில் தண்ணி எடுத்து வரலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிராமத்துக்குள்ளே ஓடி வந்துட்டாங்க. கிராமத்துக்குள்ளே ஓடி வந்து அரசல் புரசலாக கிராமத்தார் எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தரா தகவல் போக ஆரம்பிக்குதுங்க. அதற்கு பின்பு உள்ளூர்காரங்க எல்லாருமே ஒட்டுமொத்த பயத்தில் மூழ்க ஆரம்பிச்சாங்க. இரவு 8 மணி ஆச்சு அப்படின்னா வீட்டை விட்டு யாரும் வெளியே வரதே கிடையாதுங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த இறந்து போன முத்தரசன் அப்படிங்கிறவர் நைட்டு மிட் நைட் டைமில் நடுமிசி நேரத்தில் அவங்களுடைய வீட்டுக்கும் அவர் உயிரோடு இருக்கும்போது யாரோடைய வீட்டுக்கு உறவு முறையாக போவாரோ அந்தந்த வீட்டுக்கு வர்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அந்த காரணத்தினால தான் எல்லாருமே வீட்டை உள்தாப்பால் போட்டு வீட்டை விட்டு வெளியே வரதே கிடையாதுங்க விடியற வரைக்கும். அதே மாதிரி இந்த கிராமத்துக்கு வரணும் அப்படின்னா அந்த வயல்வெளி இருக்கக்கூடிய வழித்தடத்தை மெயின் ரோட்லேருந்து தாண்டி அந்த வயல்வெளி இருக்கக்கூடிய வழித்தடத்துக்கு வெளியே வந்து தான் கிராமத்துக்கு வராங்க. அப்படி வரக்கூடிய நபர்களும் பெரும்பாலான நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் அப்படி வர தவிர்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு தான் இன்னும் பிரச்சனை அதிகமாச்சுங்க. கரெக்டாக முத்தரசன் இறந்து 1 மாத காலகட்டம் கழிச்சு, அதாவது அந்த முதல் இன்சிடென்ட் பக்கத்து வயல்காரருக்கு நடந்துச்சு இல்லையா, அந்த இன்சிடென்ட் நடந்து 1 வார காலகட்டத்தில் இன்னொரு பிரச்சனை முத்தரசனுடைய மனைவிக்கும் 2 குழந்தைகளுக்கும் வந்துச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த உள்ளூர் கூடிய கந்து வெட்டுக்காரர் என்ன பண்ணுறாருன்னா ப்ரோனோட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வட்டிக்கு பணம் வாங்கணும் அப்படின்னா எழுதி கொடுப்பாங்க, வெறும் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி ப்ரோனோட்டை வாங்கிட்டு தான் பணத்தை கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட நபர் என்ன பண்ணுறாருன்னா முத்தரசனுடைய வீட்டில் போய் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. என்ன பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா உன் வீட்டுக்காரர் இறந்துட்டான், 5 லட்ச ரூபா எங்கிட்ட பணம் வாங்கியிருக்கான், எங்கிட்ட ப்ரோனோட் இருக்கு, ஒன்னா பணத்தை கொடு இல்லைன்னா அந்த வயலை எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேராசைப்பட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாருங்க. முத்தரசனுடைய மனைவிக்கு அவர்கிட்ட தன்னுடைய கணவர் பணம் வாங்கினது தெரியுங்க. ஆனால் வாங்கினது வெறும் 50,000 தாங்க. இப்போது 5 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோனோட்டில் எழுதியிருக்காருங்க. எம்டி பேப்பர் அப்படிங்கிற காரணத்தினால என்ன வேணாலும் எழுதிக்கலாம் இல்லையா, அப்படி எழுதி தான் கொண்டு வந்து வீட்டில் மிரட்ட ஆரம்பிக்கிறாருங்க. தன்னுடைய 2 குழந்தைகளை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னுடைய கணவர் வேற இறந்துட்டாரு, இந்த டைமில் இப்படி பண்ணுறீங்களே, இருக்கக்கூடிய அந்த 2 ஏக்கர் வயலையும் எழுதி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவி பயங்கரமாக அழுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாங்கினது 50,000 தானே, 5 லட்சம் எழுதி வச்சிருக்கீங்களே, உங்களுக்கே நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போதும் அவங்களுடைய மனைவியை கெட்ட கெட்ட வார்த்தையில அந்த நபர் திட்டியிருக்காருங்க. இந்த நபர்னால தான் அந்த முத்தரசன் இறந்து போனார் அப்படின்ட்டு உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுங்க, புரிஞ்சிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முத்தரசன் இறப்பதற்கு 1 நாளைக்கு முன்னாடி இரவு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கத்திட்டு போனார்ல, மனைவியை கூட்டி கொடுத்து பணம் கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதும் யாரும் பேசலீங்க. இப்போது முத்தரசன் இறந்த பிறகும் கூட உள்ளூர்காரங்க யாருமே வந்து எதிர்த்து பேசலீங்க அவரை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரை எதிர்க்க முடியாதுங்க, நல்ல வசதியான ஒரு நபர். முத்தரசன் இல்லாத போது ஆம்பளை இல்லாத வீட்டில் அவங்களுடைய மனைவி மற்றும் 2 குழந்தைகளை வச்சிருக்கக்கூடிய அந்த வீட்டில் போய் நைட் நேரத்தில் பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு தப்பான பார்வையிலேயே அவங்களுடைய முத்தரசனுடைய மனைவியை பார்த்துருக்காருங்க. அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால தான் உயிரோடு இருக்கும்போது உன் மனைவியை கொடுத்து நீ பணத்தை கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க. இப்போது அதே மாதிரி தாங்க அவங்களுடைய மனைவி கிட்ட கேட்குறாரு, எனக்கு அந்த வயலை எழுதி கொடுக்கல அப்படின்னா இந்த ஊர்லேயே உன்னை இருக்க விட மாட்டேன், காலி பண்ணிடுவேன், நைட்டு 9 மணி 10 மணி ஆச்சுன்னா உன் வீட்டில் வந்து படுக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பேசிட்டு 2 நாள் உனக்கு டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே நீ வந்து வயலை எழுதி கொடுக்கணும், இல்லை அப்படின்னா பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கிளம்பி போயிட்டாருங்க. அப்போதும் பக்கத்து வீட்டுக்காரங்க முதல் கொண்டு உள்ளூர்காரங்க முதல் கொண்டும் நின்று தாங்க வேடிக்கை பார்க்குறாங்க. இந்த நிகழ்வு நடந்து அடுத்த நாள் இரவேங்க அந்த வீட்டில் வந்து சத்தம் போட்டு போன அந்த கந்துவட்டிக்காரர் என்ன பண்ணார் அப்படின்னா தூத்துக்குடிக்கு ஒரு வேலையாக போயிட்டு இரவு ஒரு 9 மணி தோராயமாக தன்னுடைய புல்லட்டில் வந்துட்டு இருந்திருக்காருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராமத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா இறந்து போன முத்தரசனுடைய வயல்வெளிகள் இருக்கக்கூடிய அந்த பகுதியை தாண்டி தாங்க வரணும்.
அதே மாதிரி இந்த கந்துவட்டிக்காரரும் தன்னுடைய புல்லட்ல வந்துட்டு இருக்காருங்க. அவரை பொறுத்தளவு இந்த மாதிரி ஆன்மாக்கள் பேய்கள்லாம் நம்பிக்கை இல்லைங்க. எவனோ என்னமோ பேசிட்டு போறான், நம்மளுக்கு பணம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நினைச்சிட்டு இருந்தாருங்க. அதே மாதிரி கரெக்டாக சிட்டிக்கு போயிட்டு அந்த வயல்வெளி சைடில் வரும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா முத்தரசன் இறந்து போன அவருடைய வயல் பக்கத்தில் ஓரங்கட்டி வண்டியை புல்லட்டை நிறுத்துறாருங்க. நிறுத்திட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 நாட்களில் கண்டிப்பாக இந்த வயல் நம்மளுக்கு சொந்தமாக போகுது, அதான் மிரட்டி விட்டு வந்தாரு, மனைவி எழுதி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு பேராசையில் அந்த வயலை நின்று பார்த்துட்டு இருக்காருங்க. அந்த இரவு நேரத்தில் நின்று பார்த்துட்டு அவருக்கடுத்து புல்லட்டை ஸ்டார்ட் பண்ணி வண்டி எடுத்துட்டு வில்லேஜை நோக்கி வர ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. அப்போது கரெக்டாக முத்தரசனுடைய வயல் பக்கத்தில் வண்டியை நிறுத்திட்டு கிளம்பி போகும்போது ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்லேங்க புல்லட்டில் தனக்கு பின்னாடி யாரும் ஏறி உட்கார்ந்த மாதிரி அந்த கந்துவட்டிக்காரருக்கு உணருதுங்க. யாரும் உட்கார்ந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தென்படுதுங்க. அதை உறுதிப்படுத்தும் வகையில் அவருடைய முதுகில் வந்து யாரோ உரைச்சி அமுத்தி பிடிச்ச மாதிரி, பின்னாடி உட்காந்தாங்கன்னா எப்படி உட்காருவாங்க அந்த மாதிரி அமுத்தி பிடிச்ச மாதிரி நல்லாவே ஃபீல் ஆகுதுங்க. அதெல்லாம் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய காரணத்தினால பின்னாடி யாரோ உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்க்குறாரு, எதுவுமே தட்டுப்படல. அதற்கடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி போக போக இவருக்கு புரிஞ்சிச்சுங்க, தன்னை தவிர புல்லட்டில் இன்னொருத்தரும் பின்னாடி வந்து டபுள்ஸில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுதுங்க. அதை உணர்ந்த அந்த கந்துவட்டிக்காரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வில்லேஜினுடைய கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி ஒரு தெருவிளக்கு லைட் இருக்குங்க. அந்த லைட்டு பக்கத்தில் வந்துட்டு கரெக்டாக வண்டியை முன்னாடி செலுத்திட்டு சைடு மிரர் இருக்கும் இல்லையா புல்லட்டில், அந்த சைடு மிரர் வழியாக பார்க்குறாருங்க பின்னாடி யாராவது உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சைடு மிரரில் பார்க்கும்போது அந்த கந்துவட்டிக்காரருக்கு கொலை நடுங்கும் வகையில் ஒரு காட்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, முத்தரசன் உயிரோடு இருக்கும்போது எப்படி டபுள் சைடு போட்டு உட்காருவாரோ அதே மாதிரி அந்த புல்லட்டினுடைய பின்னாடி சைடு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு போட்டு உட்காந்துருக்காருங்க இவருக்கு பின்னாடி. அப்போது கந்துவட்டிக்காரர் மிரண்டு போய் நம்மளுடைய உயிருக்கு ஆபத்தாக போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாருங்க. உடனே இவர் சுதாரிச்சுட்டு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த ஆன்மா பின்னாடி உட்காந்துருக்கிறத நம்ம பார்க்காத மாதிரி நினச்சி ஊருக்குள்ளே எப்படியா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாருங்க. பின்னாடி மறுபடியும் திரும்பி பார்க்காமையே புல்லட்டை வேகமாக செலுத்துறாருங்க. அதே நேரத்தில் அந்த முத்தரசனுடைய ஆன்மாவும் புல்லட்டுக்கு பின்னாடி உட்காந்து தாங்க வந்துட்டு இருக்கு. கரெக்டாக அந்த வில்லேஜோட என்ட்ரி பாயிண்ட் ஒரு 50 மீட்டர் தூரம் வில்லேஜ் இருக்கு. அந்த வேலி சைடு இப்படி வண்டியை டேர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது ஓங்கி பல்லார்னு பின்னாடி குறைந்த இந்த முத்தரசனுடைய ஆவி இந்த புல்லட்டில் வந்த கந்துவட்டிக்காரரை அடிச்சிருக்குங்க. அடித்த வேகத்தில் புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்லேயே விழுந்துருச்சுங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சைடு முழுவதுமே கருவேல முட்கள் தான் இருக்குது. அந்த முள்ளு சைடில் வேலியில் போய் விழுந்துட்டாருங்க. விழுந்த அடுத்த செகண்டே கத்தி கதறாருங்க இந்த கந்துவட்டிக்காரர். இது முத்தரசனுடைய ஆன்மாவினுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு அடி அப்படி. அது மட்டும் இல்லாமல் அந்த வேலையில் போய் விழுந்து ரத்தங்களோடு முள்ளெல்லாம் கிழிச்சு விட்டாலும் கூட அந்த ஆன்மா மறுபடியும் நிற்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரோடு சைடை பார்க்குறாருங்க. பார்க்கும்போது மறுபடியும் ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த புல்லட்டுக்கு பக்கத்திலேயே முத்தரசன் உயிரோடு நிற்கும் போது எப்படி நிற்பாரோ அதே மாதிரி நிற்கிறாருங்க, இவரை பார்த்துக்கிட்டே முறைச்சிக்கிட்டே. அது மட்டும் இல்லாமல் அவர் கேட்கக்கூடிய வார்த்தை வந்து இவர் நல்லாவே கேட்குதுங்க. நான் மட்டும் 5 லட்சமாடா வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹம்மிங்கான வாய்ஸுங்க. அதை கேட்ட உடனே முத்தரசா என்னை மன்னிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கந்துவட்டிக்காரங்க கதறாருங்க. அவரை காப்பாற்றுறதுக்கு ஆளே கிடையாதுங்க. ஏன்னா ஊருக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா முத்தரசனுடைய ஆன்மா வளம்புறது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வெளியே வரதில்லையே. அதற்கடுத்து விடாமல் கோபத்தில் இருந்த அந்த முத்தரசனுடைய ஆன்மா அந்த வேலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கந்துவட்டிக்காரரை பிடிச்சி தரன்னு ஒரு 10 அடி 20 அடி தூரத்துக்கு அந்த முள்ளுலேயே இழுத்து விட்டுருக்குங்க. அங்கிட்டும் இங்கிட்டும் இழுத்து விட்ட உடனே உடம்பு முழுவதும் அப்படியே அந்த முட்கள் கீறி ரத்தமாக பொங்குதுங்க. அதற்கு பின்பு அணத்திட்டு கத்திருக்காருங்க, ஐயோ காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கடுத்து இவருக்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாங்க. ரெஸ்ட்டும் போடாமல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு 4-5 பேர் சேர்த்து கூட்டமாக முத்தரசனுடைய ஆன்மாவுக்கு பயந்து கூட்டமாக அந்த சைடு வந்த மாதிரி வந்திருக்காங்க. அப்போது அந்த புல்லட் விழுந்து கிடக்கிறது இந்த அனந்தர சத்தம் கேட்டு ஐயோ அந்த கந்துவட்டிக்காரர் கத்துறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ஊருக்குள்ள ஓடி போய் ஆம்பளைங்க எல்லாத்தையும் கூட்டு வர்றாங்க. எல்லாரும் ஓடி வந்து இவரை காப்பாற்றுறாங்க. காப்பாற்றி வெளியே இழுக்கும்போது குத்துயிரும் கொடையுருமா கிடக்கிறாருங்க. வெளியே கூட்டு வந்து எப்படி போய் வேலியில் விழுந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அழுதுகிட்டே நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்றாருங்க. அந்த முத்தரசனுடைய வயல் பக்கத்தில் வண்டியை நிறுத்திட்டு இது எனக்கு சொந்தமாக போகுது அப்படின்னு சொல்லி நின்றுட்டு திரும்பி வந்தேன். வண்டிக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டே முத்தரசனுடைய ஆன்மா வந்துச்சு. இங்கே வந்து என்னை வேலியில் தூக்கி போட்டு 2-3 டைம் அங்கிட்டு மிட்டு இழுத்து விட்டுருச்சு. நான் போய் சொல்லிட்டேன், அவன் எங்கிட்ட வாங்கினது 50,000 தான், 5 லட்சம்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவியை மிரட்டிட்டேன், என்னால் தான் அவன் செத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுகிறாருங்க. அதற்கடுத்து அவர் எடுத்து போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. ஹாஸ்பிட்டல் சேர்த்து 2-3 நாள் கழிச்சு கிராமத்துக்கு வந்த உடனே முத்தரசனுடைய மனைவியை அந்த கந்துவட்டிக்காரர் வீட்டுக்கு கூப்பிடுறாருங்க. வந்த உடனே காலை பிடிச்சி மண்டிட்டு மன்னிப்பு கேட்குறாருங்க. உன்னுடைய வீட்டுக்காரனுடைய ஆன்மா என்னை விடாதாட்டு இருக்குமா, என்னை காப்பாற்று, தெரியாமல் நான் பண்ணிட்டேன், எனக்கு அந்த 50,000 பணமும் கொடுக்க வேணாம், வயலும் வேண்டாம், இந்தா எழுதி கொடுத்த கணவர் எழுதி கொடுத்த ப்ரோனோட்டை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டாருங்க. உடனே முத்தரசனுடைய மனைவி அந்த ப்ரோனோட்டை வாங்கிட்டு தன்னுடைய கணவரை மனசார நினைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதற்கு பின்பு தான் கிராமத்தார் ஒட்டுமொத்த பேருக்கும் உடம்பே நடுங்க ஆரம்பிச்சுங்க. பாதி பேர் வந்து நம்பாம இருந்தாங்க இல்லையா, முத்தரசனுடைய ஆன்மா உலா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது 100% எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பணம் கேட்டு மிரட்டின கந்துவட்டிக்காரரே நேரில் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் பொய் சொல்வதற்கான வாய்ப்பே கிடையாது. உண்மையிலேயே முத்தரசனுடைய ஆன்மா கிராமத்துக்குள்ள நள்ளிரவு நேரத்தில் பலம் வருது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாயிடுச்சுங்க. அதற்கடுத்து ஒரு 4-5 நாள் கழிச்சு செந்தில்வேல் ஒரு நாள் எப்போதும் போல மாலை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கபடி விளையாட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தெரு பைப் இருக்குங்க. அந்த தெரு பைப்பில் கை காலெல்லாம் அனுப்பிட்டு திரும்பி வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாருங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த கபடி விளையாடுற இடத்துலேருந்து தாண்டி போகும்போது தன்னுடைய முதுகை யாரோ தட்டி கொடுத்த மாதிரி செந்தில்வேலுக்கு உணர்வு தென்படுதுங்க.
திரும்பி பார்க்குறாருங்க, தன்னுடைய நண்பர்களோ வேறு யாரும் கிடையாது. அந்த டைமில் நல்லாவே தட்டி கொடுத்ததை பார்த்துட்டு செந்தில்வேலுக்கு ஒரு வகையான பயம் வந்துருச்சுங்க. என்ன காரணம் அப்படின்னா, முத்தரசன் உயிரோடு இருக்கும்போது செந்தில்வேலை அப்ரிஷியேட் பண்ணுவதற்காக இப்படி தான் விளையாட்டு முடிச்சு வந்து நல்லா விளையாண்டு அப்படின்னு சொல்லிட்டு முதுகில் தட்டி கொடுப்பாருங்க. அதே மாதிரி தாங்க இவருக்கு தென்பட்டுருக்கு. அதற்கடுத்து வேகமாக யாருக்கிட்டையும் பேசாமல் இரவு 7 மணி ஆயிடுச்சுங்க. வீட்டுக்கு வரும்போது தனக்கு பின்னாடியே முத்தரசன் மாமா இறந்து போனவர் வர மாதிரியே ஃபீலுங்க. உடனே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டாருங்க இந்த செந்தில்வேல் அப்படிங்கிறவர். ஆனால் தன்னுடைய முதுகில் தட்டி கொடுத்தது யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்வேலுக்கு ஒரு வகையான பயம் இருந்துகிட்டே இருக்குங்க. ஒருவேளை எல்லாரும் சொல்கிற மாதிரி முத்தரசனுடைய மாமாவினுடைய ஆம்பி தான் நம்மளை தட்டி குடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட நைட் ஒரு 12 மணி நடுநிசி நேரம் இருக்குங்க. இதெல்லாம் நினச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க இருக்கக்கூடிய தெரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா தெரு நாய்கள் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்குதுங்க. குறைச்சிக்கிட்டு இருக்கு ஒட்டுமொத்த நாய்களும் சேர்த்து. எப்போதுமே நாய்கள் இப்படி குறைக்காதுங்க. தெரு சைடு யாராவது புதிதாக நபர்கள் வந்தால் தாங்க இப்படி குறைக்கும். யாராவது வர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருந்த ரூம்குள்ள இருந்தே யோசிச்சுட்டு இருக்காருங்க. அந்த டைமில் தான் அந்த நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்துட்டு குறைக்கிற மாதிரி தெரியலீங்க. நாய்கள் அப்படியே யாராவது ஒரு நபர் வந்தாருன்னா துரத்திட்டு அப்படியே கத்திக்கிட்டே போகும்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சவுண்டு மூவ் ஆகிறது நல்லாவே ரூம்குள்ள இருந்து கேட்குதுங்க. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கியூரியாசிட்டி காரணத்தினால மெயின் டோர் கதவை திறந்து வெளியே போய் நின்று பார்க்குறாருங்க. அவருடைய வாசலில் அவருடைய வீட்டிலேருந்து ஒரு 4 வீடு 5 வீடு தள்ளி தாங்க இறந்து போன முத்தரசன் மாமாவனுடைய வீடு இருக்குது. எல்லாமே ஓட்டு வீடுகள் தான். அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த நள்ளிரவு நேரத்தில் நாய்கள் குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாசல் படியில் நின்று போய் பார்த்தவர் தாங்க. இவர் கொஞ்சம் ஆர்வ கோளாறு அப்படிங்கிற காரணத்தால தாங்க அப்படி பண்ணியிருக்காரு. அங்கே வாசலில் போய் நின்று பார்க்கும்போது ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, முத்தரசனுடைய வீட்டுக்கு முன்னாடி வாசல்லையே இறந்து போன முத்தரசன் அப்படிங்கிறவருடைய ஆன்மா தத்ரூபமா உயிரோடு இருக்கும்போது எப்படி நிற்குமோ அதே மாதிரி நடு வாசலில் நிற்குதுங்க. அந்த வாசலில் நின்றுட்டு மனைவி மற்றும் குழந்தைகள் உள்ளதான் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டையே முத்தரசனுடைய ஆன்மா பார்த்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திருநாய்களும் அந்த நபரை சுற்றி பயங்கரமாக ஆவேசமாக குறைச்சிட்டு இருக்குங்க. அந்த சத்தம் கேட்டு தான் செந்தில்வேல் போய் வாசல் நின்று பார்த்தாரு. தத்ரூபமா இறந்து போன முத்தரசனுடைய ஆன்மாவை பார்த்துட்டு அலறி அடிச்சு ரூம்குள்ளே ஓடி வந்துட்டாருங்க. ரூம்குள்ளே ஓடி வந்து தன்னுடைய அம்மா அப்பா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள கூட எழுப்பல. போர்வை இழுத்து போத்திட்டு விடிய தூங்காமே இருந்திருக்காருங்க. மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சுங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த நாய்கள் ஒட்டுமொத்த நாய்களும் பயங்கரமாக குறைச்சிக்கிட்டு இவங்களுடைய வீட்டை நோக்கி வர்ற மாதிரி ஒரு உணர்வுங்க நல்லாவே கேட்குது. ஏன்னா இது வரைக்கும் முத்தரசனுடைய வீட்டு பக்கத்தில் நாய் குறைச்சி இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போதும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கியூரியாசிட்டி தாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்களுடைய வீட்டு திண்ணையில் நிறைய பாத்திரங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஈய பாத்திரங்கள் சில்வர் பாத்திரங்கள் அடுக்கி வச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி வாசலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்படி இருக்குங்க. அதனால தான் இந்த பாத்திரங்கள் அனைத்தும் திண்ணையில் அடுக்கி வைப்பது வழக்கமாக அவங்களுடைய அம்மா. அப்படி இருக்கும்போது கரெக்டாக இவங்களுடைய வீட்டை நோக்கி அந்த நாய்கள் குறைச்சிக்கிட்டே வந்துட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா திண்ணையில் இருந்த பாத்திரங்கள் எல்லாமே உருண்டு கீழே விழுகுதுங்க. உடனே பயந்து போன செந்தில்வேல், என்னடா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள்லாம் உருண்டு விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஜன்னல் இருக்குங்க. ஜன்னல் சைடு திறந்து பார்க்குறாருங்க. திறந்து பார்க்கும்போது முத்தரசன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வீட்டு திண்ணையில் அப்படியே உட்காந்துருக்காருங்க. கையை இப்படி கீழே வச்சுக்கிட்டு கீழே குனிஞ்ச மணிக்கு ஜன்னலை திறந்து செந்தில்வேல் பார்த்த உடனே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா முத்தரசனுடைய அன்பா செந்தில்வேலை திரும்பி பார்க்குதுங்க. திரும்பி பார்த்தா அடுத்த செகண்டே அலறி அடித்து கத்திட்டாருங்க. கத்தின உடனே அவங்களுடைய அம்மா அப்பா ஓடி வந்து செந்தில்வேல் பக்கத்தில் தூக்குறாங்க. இவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. அதற்கடுத்து ஒரு 10 நிமிடம் கழிச்சு தண்ணியை தெளிச்சு எழுப்பி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா இறந்து போன முத்தரச மாமா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறாருங்க. ஏதோ பித்து பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் திட்டாங்க. அப்போது நீங்கள் நம்பல அப்படின்னா திண்ணையில் போய் வச்சிருந்த பாத்திரங்கள்லாம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாரும் போய் பார்க்கும்போது அங்கே அடுக்கி வச்சிருந்த பாத்திரங்கள் எல்லாமே உருண்டு தனித்தனியாக கிடக்குதுங்க. அதற்கடுத்து அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கும் புரிஞ்சிருச்சுங்க. ஊருக்குள்ளே சொன்ன செய்திகள் எல்லாமே உண்மைதான். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகனை எதுக்கு பின்தொடர்ந்து வருது, இவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டானே, இவனுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதை உறுதிப்படுத்தும் வகையில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழிச்சு இந்த செந்தில்வேலுக்கு பயங்கர காய்ச்சல் இருந்துருச்சுங்க. ஹாஸ்பிட்டலாக கூப்பிட்டு போகிறாங்க. 1 வார காலகட்டம் செந்தில்வேலுக்கு சரியாகவே இல்லை. அதற்கடுத்து நடந்த நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சரி வராது, வேற எங்கேயாவது கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அவங்களுடைய கிராமத்திலிருந்து முனியப்பர் சாமி கோவில் ஒன்று இருக்குங்க. அந்த கோவிலில் ஒரு மூதாட்டி குறி சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை. அந்த குறி சொல்லக்கூடிய இடத்துக்கு செந்தில்வேலை கூட்டிகிட்டு போகலாம், ஏதாவது ப்ரொசஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்வேலை கூப்பிட்டு போகிறாங்க ஒரு செவ்வாய்க்கிழமை. அங்கே போய் பார்க்கும்போது ஏகப்பட்ட பேர் குறி கேட்பதற்காக சாமி கேட்பதற்காக உட்காந்துருக்காங்க. கரெக்டாக இவருடைய டர்ன் வந்த உடனே அங்கே போய் உட்கார வச்சு செந்தில்வேலை பார்த்த உடனே குறியை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அப்படியே அந்த மூதாட்டி சொல்கிறாங்க, நீங்கள் நினச்சது சரிதான். 1 மாத காலகட்டத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு நபருடைய ஆன்மா இந்த பையனுடைய உடம்புல இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் செந்தில்வேல் நல்லா தாங்க இருக்காரு. அப்படி ஒரு ஃபீலே அவருக்கு இல்லை. அந்த பயந்து கீழே விழுந்தது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. அப்போது அந்த மூதாட்டி விடாமல் செந்தில்வேலை பார்த்து, நீ யார் வந்துரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது செந்தில்வேல் நார்மலாக தாங்க இருக்காரு. அந்த டைமில் அந்த மூதாட்டியினுடைய பேத்தி ஒருத்தங்க 10 வயசு தான் இருக்கும். அந்த பெண் குழந்தை விளையாண்டுட்டு இருந்துச்சுங்க. திடீர்னு வேகமாக எந்திரிச்சு வந்து அந்த மூதாட்டி முன்னாடி வந்து அந்த செந்தில்வேலுடைய தலையை பிடிச்சி ஆட்டுதுங்க. ஆட்டிட்டு பயங்கரமாக கத்துதுங்க. கேள்வி கேட்டால் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 வயது பெண் குழந்தை பேசுதுங்க. அந்த பெண் குழந்தை வந்து வருஷம் முத்தாரம்மன் கோவிலுக்கு போச்சு அப்படின்னா சாமி ஆடுமாமங்க. அதே மாதிரி தான் இப்போது முத்தாரம்மன் தான் அந்த பெண் குழந்தையினோட உடம்புல இறங்கிருக்க மாட்டேங்க. இறங்கிட்டு தலையை பிடிச்சி ஒரு 4 ஆட்டு ஆட்டினோடனே செந்தில்வேல் நார்மலாகவே இல்லைங்க.
அதற்கடுத்து அப்படியே அவரை தன்னைத்தானே தலை இப்படி ஆட்டுறாருங்க. கடைசியாக ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்குதுங்க அந்த மூதாட்டி முன்னாடி. என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் இறந்து போன முத்தரசன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க. இந்த நிகழ்வு கேட்டு ஒட்டுமொத்த ஊர் மக்களும் வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னதான் சொல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக கிராமத்தில் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது செந்தில்வேலினுடைய உடம்புல இறங்கின முத்தரசனுடைய ஆன்மா, ஒன்றும் இல்லை, இவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், கபடி நல்லா விளையாடுவான், எனக்கும் கபடி நல்லா விளையாட தெரியுமில்ல, எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா விளையாடும் போது இவனை அப்ரிசியேட் பண்ணுவேன். அன்றைய நாள், அதாவது முந்தைய நாள் இரவு வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டு கை காலெலாம் அலம்பிட்டு போகும்போது முதுக தட்டி கொடுத்தது அந்த முத்தரசனுடைய ஆன்மா தாங்க. அங்கிருந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்குங்க. கரெக்டாக திண்ணையில் வந்து முத்தரசன் உட்காரும்போது ஜன்னலில் பார்த்து பயந்தார்ல, அப்போதே நான் ப்ரொசஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லுதுங்க. இப்போது எதற்காக வந்திருக்கேன், இந்த பையனை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு வேண்டுகோள் நான் விடுக்குதுங்க. என்னுடைய மனைவியும் என்னுடைய 2 குழந்தைகளையும் ஒரு டைம் நான் பார்க்கணும், வர சொல்லுங்க அப்படின்னு சொன்ன காரணத்தினால ஊருக்குள்ளேருந்து அவங்களுடைய மனைவியும் 2 குழந்தைகளும் வந்துட்டாங்க. வந்த உடனே குழந்தைகளை தூக்கிட்டு செந்தில்வேல் மாறி மாறி முத்தம் கொடுக்குறாராமங்க முத்தரசனுடைய ஆன்மா இருக்கக்கூடிய காரணத்தினால. அதே நேரத்தில் அவங்களுடைய மனைவியை பார்த்துட்டு, என் 2 குழந்தைகளை நல்லா பார்த்துக்கோ, உன்னை உயிரோடு இருக்கும்போது நான் கஷ்டப்படுத்திட்டேன், கடன் காரணத்தினால தாங்க முடியாமல் அவமானப்பட்டு நான் இறந்தது தப்பு தான், என் குழந்தைகளும் கூட நினைக்காம எப்படியாவது அந்த 2 ஏக்கர் வயலை வச்சு தன்னுடைய குழந்தைகளை மேலே கொண்டு வந்துரு, அவங்களை நல்லபடியாக வளர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுகுதுங்க. செந்தில்வேல் சொல்கிறத பார்த்து அவங்களுடைய மனைவியும் பயங்கரமாக கதறி அழுதுருக்காங்க. அதே நேரத்தில் தன்னுடைய சாவுக்கு காரணமான அந்த கந்துவட்டிக்காரனை விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லுதுங்க. அவர் ஏற்கனவே அந்த முள்ளுவேலியில் விழுந்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார்ல, அவர் இப்போது ரெஸ்ட் தாங்க எடுத்துட்டு இருக்காரு. அவங்களுடைய வீட்டுக்கும் இந்த செய்தி போயிடுச்சுங்க, இப்படியெல்லாம் செந்தில்வேலனோட உடம்புல முத்தரசனுடைய ஆன்மா வந்து சொல்லுச்சு அப்படின்னு. அதற்கு பிறகு கடவுள் முனியப்பன் கோவில் அருளால் அந்த மூதாட்டி வந்து பார்த்தீங்கன்னா செந்தில்வேலனோட உடம்புல இருந்து அந்த முத்தரசனுடைய ஆவியை விலக்கி விட்டுருக்குங்க. விலக்கி விட்ட பிறகும் கூட ஊர்க்காரங்க எல்லாத்துக்குமே ஒரு வகையான பீதி இருந்துச்சுங்க. என்ன காரணம் அப்படின்னா, உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கக்கூடிய அந்த கந்துவட்டிக்காரனுடைய உயிரை நான் எடுத்தே தீர்வு அப்படின்னு சொல்லி இல்லையா. கரெக்டாக இந்த சம்பவம் நடந்து 3ஆவது நாள் இரவுங்க. நல்லா தான் சாப்பிட்டு அந்த பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தார் இல்லையா, முள்ளுவேலியில் போட்டு எடுத்துட்டு படுத்தவர் தான் அவங்க. காலையில் அவங்களுடைய மனைவி போய் தட்டி எழுப்பும்போது உயிரை விட்டாருங்க, சரளமாக கிடந்திருக்காரு. அதற்கு பிறகு தான் முத்தரசனுடைய ஆவி சொன்ன சபதத்தை நிறைவேற்றிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்களுக்கு புரிஞ்சிருக்குங்க. ஆனால் அந்த கந்துவட்டிக்காரர் இறந்த பிறகு முத்தரசனுடைய ஆன்மா எங்கேயுமே தட்டுப்படலையாமங்க. 2022ஆம் காலகட்டத்தில் நடந்தது பிரதர். இப்போது நினைச்சாலும் எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. அந்த கந்துவட்டிக்காரர் இறந்து போனதற்கு காரணம் முத்தரசன் அம்மாமாவுக்கு செஞ்ச அக்கிரமம் அநீதிந்தா அப்படி சொல்லிட்டு சொல்லி முடிச்சாருங்க. இந்த சம்பவத்தில் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, தற்கொலை அப்படிங்கிறது எதற்கும் எப்போதும் தீர்வு கிடையாதுங்க. நம்ம சாவுக்கு காமிக்கக்கூடிய அந்த தைரியத்தை நம்மளுடைய பிரச்சனையில காமிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதில் வெற்றி பெற முடியுங்க. அதெல்லாம் பிடித்து கோழைத்தனமாக தற்கொலை செய்வது பெரிய முட்டாள்தனங்க. தான் தற்கொலை பண்ணிட்டு அப்படின்னா தன்னுடைய குடும்பத்தார், தன்னுடைய குழந்தைகள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தாவே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதே நேரத்தில் இந்த கந்துவட்டி அப்படிங்கிறது பெரிய கொடுமைங்க. அங்கங்கே இப்போதும் மறைமுகமாக நடந்துட்டு தாங்க இருக்குது. அரசாங்கம் எவ்வளவுதான் கட்டுப்படுத்துறாங்க கூட. அதை மீறி கந்துவட்டியில் ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தைரியமாக போய் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணலாங்க. காவல்துறை கண்டிப்பாக ஸ்டெப் எடுக்கும். அதை விடுத்து நீங்கள் முட்டாள்தனமாக இந்த மாதிரி முடிவெடுக்க வேண்டாம் அப்படிங்கிற காரணத்தால் தான் இன்றைய காணொலியை உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.